அன்புள்ள சகோதரர்களே, எமது வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், மனிதனை தகர்க்கக்கூடிய, மனிதனை இல்லாமலாக்கிவிடக்கூடிய, அறிவை மழுங்கெடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான உணர்வுகள்ல ஒன்றுதான் கவலை உணர்வு. என்ன உணர்வு? கவலை. எல்லாருக்கும் கவலை விருப்பமும் இல்லை, ஆனா அதை சொல்லி ரசிக்கிறது விருப்பமும் தான். எப்படியெல்லாம் கவலைப்பட்டேன்னு சொல்றதுல ஒரு விருப்பம். என்னைய மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சேன் இருப்பான அப்படி என்று சொல்றதுல எல்லாருக்கும் ஒரு தனி சுகம் இருக்கு. யாராவது ஒருத்தன் தண்ட கவலையை சொல்ல வந்தாண்டா பேசாம ஒரு 5 நிமிஷம் தான் கேட்டுட்டு நீங்க சொல்றீங்க, நான் பட்ட கஷ்டம் இருக்கிறேன், அதோட அவர் உட்கார்ந்து இவர புராணத்தை கேட்டுட்டேன் போற லெவல்ல தான் எல்லாருடைய கவலை அவரவர்கள் அந்த கவலைக்கு கொடுக்கக்கூடிய கவலையை ரசிக்கிறது. இஸ்லாம் கவலையை ரசிப்பதை, கவலையை மீட்டி பார்ப்பதை, கவலையை வாழ வைப்பதை இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறது. ஒரு கடந்த காலத்தில் நடந்த ஒரு கவலையை ஒருத்தன் திருப்பி சொல்வதாக இருந்தால் நல்ல மாற்றங்களுக்காக மட்டும் சொல்லலாம். எதற்காக வேண்டி? நான் எப்படி கெட்டு போயிருந்தேன், இன்றைக்கு நம்ம எவ்வளவு நல்லா இருக்கிறோம், நீ அப்படி என்ன செய்யணும், வரணும் சொல்லலாம். நான் எப்படி கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு எப்படி முன்னேறி இருக்கிறேன், அதனால கவலையை பத்தி நீ என்ன செய்யக்கூடாது, ஒரு பொருட்டாக எடுக்கக்கூடாது, இதுக்கு சொல்லலாம். இதுக்கு அல்லாஹ் எனக்கு எப்படி கஷ்டத்துல இருந்து எவ்வளவு பெரிய வாழ்க்கை என்ன செஞ்சுக்கிறான், தந்திருக்கிறான், நன்றிக்காக சொல்லலாம். எதுக்காக சொல்லக்கூடாது? உங்களை நீங்களே அழிச்சு கொள்வதற்காக, வருத்தி கொள்வதற்காக, இல்லாமலாக்கிக் கொள்வதற்காக, அல்லது மற்றவன அனுதாபத்தை தேடுவதற்காக ஒரு நாளும் கவலை என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்த கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார் குர்ஆன்ல, இன்னமன் நஜ்வா மினஷ் ஷைத்தான் லியஹ்ஸுனல்லதீன ஆமனு. அதாவது ரகசியம் என்பது, ரகசியம் பேசுதல் என்பது ஷைத்தான்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். முஃமின்கள் கவலைப்படுவதற்காக. ஷைத்தான்ட இலக்கு என்னதான் தெரியுமா? ரகசியம் பேசுவதன் மூலம் என்ன நோக்கமா? முஃமின்கள் கெட்டு போறதல்ல, கவலைப்படணும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், லியஹ்ஸுனல்லதீன ஆமனு, முஃமின்கள் கவலைப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கில் தான் ஷைத்தான்கள் இந்த வேலை என்ன செய்றாங்க. அப்ப ஷைத்தான்ட இலக்கில் ஒன்று என்ன? கவலைப்பட வைக்கிறது. கவலைப்படணும். கவலை வந்துட்டேன்னு வைங்க மனதுல, அந்த கவலை நம்ம வாழ வச்சுங்களே உள்ளத்துக்குள்ள. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், ஒரு மனிதன் ஸ்தம்பித்து போவதற்கு மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த கவலை என்பதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் வன்மையாக என்ன செய்திருக்கிறார்கள், கண்டித்திருக்கிறார்கள். கவலை ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் உண்மையில ஒரு சரியான பார்வை பார்ப்பானாக இருந்தால் இந்த உலகம் கவலைப்படுறதுக்குரிய இடமே அல்ல, அதுக்கு டைமும் இல்லைங்க. இந்த உலகத்துல ஒரு முஃமின் சரியாக இந்த உலகத்தை பார்ப்பான்னு சொன்னால் இது கவலைப்படுறதுக்குரிய ஒரு உலகமே அல்ல. ஒரு 40, 50, 60 வருட வாழ்க்கையில் நாம ஒரு 20 வருஷம் 10-15 வருஷத்தை கழிச்சிட்டோம்னா இருக்கிறது 40, அதுல 20 வருஷம் தூங்குறது, இருக்கிறது 20 வருஷம் அன்றாட வேலைக்கு விட்டு பாத்தீங்கன்னா 15-10 வருஷம் வாழ போற வாழ்க்கையில ஒரு மனிதன் கவலைப்படுறதுக்கு எதுவுமே இதுல இல்லை. ஆனால் மீறி கவலைகள் வரும். அந்த கவலைக்கு இஸ்லாம் ஒரு விளக்கம் சொல்லியிருக்குது. அந்த கவலை நம்ம பார்க்கணும், அது வேற. அது அல்லாமல் கவலைகளை ஒரு மீறி வரக்கூடிய கவலைகளை தவிர கவலைகளை வாழ வைத்துக் கொள்வது, கவலைகளை ஊட்டிக் கொள்வது, இதை இஸ்லாம் ஒரு நாள் அனுமதிக்காது. இன்னைக்கு பார்க்கலாம், கூடுதலாக கவலைப்படாமல் இருக்க வேண்டியவர்கள் யார்? இளைஞர்கள். ஆனா கூடுதலாக கவலைப்படுறான் யாரு? அவன் தான். கவலையே இவனுக்கு என்னடா கவலைன்னு நினைக்க வேண்டிய வயசுல இருக்கிறவன் இளைஞன். ஆனா அவன் தான் நினைக்கிறான் உலகத்துல என்னைய மாதிரி கவலைப்பட்டவன் யாரும் இல்லை, ஃபர்ஸ்ட் அவன் கவலைப்படுறாரு, விளங்கிட்டா? அப்படியே நினைக்கிறான். அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான இன்னைக்கு இளைஞர்களுடைய வார்த்தை நீங்க கேட்கலாம், இந்த பாட்டு எனக்கு எழுதின மாதிரி இருக்குது அப்படின்னு. என்ன? இந்த பாட்டு எனக்கு எழுதின மாதிரி இருக்குது. ஹெட்போனை அடிச்சுக்கிறது, அப்படி அவனுக்கு அதான் உலகம். ஏன்? அவனுடைய கவலை அந்த பாட்டு என்ன செய்யுது, தூண்டுது, விளங்கிட்டா? தூண்டி 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 அவனை கவலை வாழ வைக்குது, அவனை கண்ணீர் வர வைக்குது, அவனை உருக்குது. பாட்டு என்ன செய்யுது, அவனை உருக்குது. ரிசல்ட் என்ன? அப்படியே உட்கார்ந்துருது, அப்படி என்ன உட்கார்ந்துருது. உண்மையிலே அற்புதமாக இருக்கிறது. இன்றைக்கு விஞ்ஞானம் ஹெல்த்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கொழுப்புக்கு கவலை மிக பிரதானமான காரணம். உடம்பு ஃபிட் ஆகிறதுக்கு மிக முக்கியமான, நாம உடம்பை உருக்கும்னு நினைக்கிறோம், இது என்னது, பெருக்கும் என்றான். அவன் என்ன சொல்றான், கவலை பட்டியோ நீ கொழுத்து போவான்னு அர்த்தம். அப்படி என்று விஞ்ஞானம் சொல்லக்கூடியது நாம் என்ன செய்கிறோம் பாருங்க, ஆச்சரியமாக இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, கவலையை தூண்டி வாழ வைக்கக்கூடிய எந்த சித்தாந்தத்தையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. கவலை யார் உள்வாங்கி வாழ வைக்கிறாரோ, இந்த உணர்வுகளை யார் வளர்த்துக் கொள்கிறாரோ அவர் ஒன்று பெருமதியற்ற ஒரு வேலை செய்யறாரு. நீ கவலைப்படுறதுனால இப்ப என்ன லாபம் உனக்கு? ஏதாவது முன்னேற போறியா? ஏதாவது புதிய கண்டுபிடிப்புகள் செய்ய போறியா? உன் வாழ்க்கை உற்சாகமாக போகுதா? அல்லது யாராவது உனக்கு நீ நினைக்கிற அளவுக்கு ஆறுதல் தர போறாங்களா? ஒண்ணு நடக்க போறது இல்லை. எங்களது கவலையை நாங்க புரிஞ்ச அளவுல வேற யாராவது புரிவானா? புரிய மாட்டான். அதுக்கு அடுத்தது ஒருத்தன் புரியவனா இருக்கிறான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கு மேலாக புரியவாங்க. வேற யாரும் என்ன செய்ய போறது இல்லை, புரிய போறது இல்லை. அப்படி இருந்தும் ஒரு மனிதன், அல்லாஹ் தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன மிகப்பெரிய உபதேசம் என்ன? ஃபஸ்பிர் சபரன் ஜமீலா.
அழகான பொறுமையாக பொறுப்பீராக, அழகான பொறுமையாக பொறுப்பீராக என்கின்ற போது, அழகான பொறுமைண்டா என்ன? அது யோகூப் அலைஹிஸ்ஸலாமே சொல்றாங்க. அவர் அழுது கண்டிக்கிறார், நீங்க இப்படியே அழுது அழுது உங்களை அழிச்சு கொள்ள போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொன்னாரு, உங்கள்ட்ட எல்லாம் நான் அழலப்பா, இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என் உள்ள கிடக்கைகளை என் கவலைகளை நான் அல்லாஹ்ட்ட முறையிடுறதுக்கு தான் என்ன செய்வேன், அழுகிறனே தவிர யார்ட்டையும் நான் என்ன செய்யல, அழல. அப்ப அதாவது சபரும் பிலா ஷக்வா, எந்த ஒரு மனிதனிடத்திலும் முறைப்படாமல் அழுகின்ற அழுகை இருக்குது, அதுதான் அழகான பொறுமை. இதுதான் ஒரு மூமின் மேக்சிமமா செய்யணும். அவனுடைய அழுகை என்பது இறைவனுக்காக என்ன செய்யணும், இருக்கணும், தனிமையில இருக்கணும், அதுதான் அவன் செய்ய வேண்டியது. ஆனால் இவன் எப்படி மாத்திக்கிறான்னு சொன்னால், இன்றைய சினிமா பாடல்கள், இன்றைய சினிமா நாடகங்கள் எல்லாம் எதை மூலதனமா வைக்குதுன்னா ரசனையையும் அழுகையையும், ரசனையையும் அழணும். இவன் வந்து லைஃப்ல அழணும், சும்மா அழணும், தண்ட பிரச்சனைக்கு அழணும், ஊர் பிரச்சனைக்கு அழணும், கற்பனையான பிரச்சனைக்கு என்ன செய்யணும், அழணும். அழுகிறதை செய்து ஒரு இதா வச்சு அவனோட வாழ்க்கையில தேவையில்லாத சிந்தனைகளை உண்டாக்கி தனக்கென்று அமைச்ச மாதிரி, தனக்கென்று எடுத்த மாதிரி, தனக்கென்று எழுதின மாதிரி என்று சொல்லி இந்த பாடல்களை உருவாக்கி தன்னை அழித்துக் கொள்வதற்கு பயன்படுத்துவதை நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஒரு காலம் இருந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இஸ்ஆத் என்று சொல்வார்கள். சில பெண்கள் வந்து அழ வேண்டிய டைம்ல அலாமிக்கிறவங்களை அள வைக்கிறது ஒரு தொழிலா வச்சிருந்தாங்க. எப்படி அள வேண்டிய டைம்ல அலாம இருப்பவர்களை அள வைக்கின்ற தொழில். உதாரணமா ஒரு ஜனாசா விழுந்துச்சு, அந்த இடத்துல அலாமிக்கிறது பிழை அப்படி என்று ஒரு தியரியை உருவாக்கி அங்க அலனுமே அதுக்காக வேண்டி வந்து உட்கார்றது, உட்கார்ந்து ஸ்டார்ட் ஆக்குவாங்களா, இவர் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு கொண்டு வந்து கல்லு மனசையும் கரைய வச்சு எல்லாரையும் ஆள வச்சு இதை ஒரு தொழிலா செஞ்சுட்டு வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள்கிட்ட ஒப்பந்தம் எடுத்ததுல இந்த ஒப்பந்தத்தை எடுத்தாங்க. இந்த வேலை எவரும் செய்யக்கூடாது, இந்த வேலை எவரும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி மட்டும் அந்த ஒப்பந்தத்துக்கு வரல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் இப்போ ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறேன் ஒரு ஏரியால, அதை முடிச்சுட்டு வந்து என்ன செய்யறேன், அதாவது அழ வைக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம ரசூலுல்லாஹ் அதை ஒன்றும் சொல்லல. அப்படின்னா அழுகிற ரசூலுல்லாஹ் குற்றம் என்ன செய்யல, சொல்லல. ஆனால் இது வாழ்க்கை என்ன செய்யும், மிகப்பெரிய அழிவுக்கு கொண்டு போவோம் என்பதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக தண்டிக்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, கவலை என்கின்ற பகுதியை என்றைக்கு நம்ம வாழ வைக்க கூடாது. சுப்ஹானல்லாஹ், எப்படி ஒரு மூமின் கதிரை நம்பிய பின்னால, கதிரை புரிஞ்ச பின்னால தனது கடந்த வாழ்க்கையும் நடந்த விஷயங்களை நினைச்சு அழுது கண்ணீர் வடிச்சு எப்படி ஒரு மூமின் தன்னை அழிச்சு கொள்ள முடியும்? இந்த வாழ்க்கை அமலுக்கான வாழ்க்கையா இருக்கு. அமலண்டா ஆசை, உருவாக்கம், எண்ணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் அல் முஃமினுல் கவி அஹப்பு இலல்லாஹ் கைரும் வ அஹப்பு இலல்லாஹ், பலமான முஃமின் அல்லாஹ்விடத்தில் மிகவும் விரும்பத்தக்கவன், அல்லாஹ்விடத்தில் அவன்தான் கைரானவன், மினல் முஃமினுத் தஈஃப், பலகீனமான முஃமினை விட. பலகீனமான முஃமினை விட பலமான முஃமின் உடல் ரீதியா மட்டும் சொல்லலது, உள ரீதியாவும் அவன் என்ன ஸ்ட்ராங்கான முஃமின். அவன் எப்படி செய்வான் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉ, உனக்கு எது பிரயோஜனம் தருமோ அதுல ஆசை வை என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுல ஆசை வை. என்றைக்கும் இயலாது என்ற முடிவுக்கு என்ன செய்யாத, போக வேண்டாம். உனக்கு ஏதாவது ஒன்று நீ நினைக்காத ஒன்று நடந்து அதை உனக்கு கிராஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் என்ன சொல்லணும், கத்தரல்லாஹு வமா ஷாஅ ஃபஅல், அல்லாஹ் நாடினான் நடந்தது, இதான் நீ சொல்லணுமே தவிர லவ் அன்னி ஃபஅல்து கதா வ கதா லகான கதா வ கதா, இப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்குமே, இப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்குமே என்று நீ சொல்லக்கூடாது. ஃபஇன்ன லவ் தஃப்தஹு அப்வாப ஷைத்தான், இந்த வார்த்தை ஷைத்தானுடைய வாசல்களை திறந்து விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த கவலை உணர்வை யார் போற்றி வளர்த்தாலும் நம்ம இடம் கொடுக்க கூடாது, யார்கிட்ட அதை காண விடக்கூடாது. தேவையில்லாத அழுகைகளை என்ன செய்ய வேண்டும், தடை செய்ய வேண்டும். அது தேவையே இல்லாத ஒரு அம்சம் என்பதை உணர்த்த வேண்டும். இது ஒரு நாளும் நல்ல வாழ்க்கையை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஒரு பொழுதும் என்ன செய்ய போவதில்லை, ஏற்படுத்த போவதில்லை. ஒரு செய்தியை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மகன் இப்ராஹிம் மரணிச்சிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்களால கண்ணீர் போகுது. எப்ப போகுது, கையில புள்ளைய வச்சுட்டிருக்கிற நேரத்துல அந்த செம்பு பாத்திரத்தை துட்டிக்கிற சவுண்ட்ல இதயம் என்ன செய்யுது, சத்தம் கேட்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புள்ள சக்கராத்துக்காக இந்த போராடிட்டு இருக்கிறத பார்த்து கண்ணால என்ன செய்யுது, கண்ணீர் ஓடு, உணர்வு. இதுக்கு பேர் என்ன, உணர்வு. பக்கத்துல நபி தோழர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, அத்தபுக்கி யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நீங்க எப்படி அழுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி அழுவுறீங்க அப்படின்னு கேட்டான். இந்த இடத்துல நாங்க என்ன கேட்டிருப்போம், அழத்தானே இது அழுகிற டைம் தானே அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருப்போம். நபித்தோழர்கள் கேட்டது தெரியுமா, அத்தபுக்கி யா ரசூல், அல்லாஹ்வின் தூதரே நீங்க எப்படி அழுகிறீங்கன்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேள்வியை அங்கீகரித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த கேள்வி அங்கீகரிச்சிட்டு சொல்றாங்க, அதாவது இன்னல்லாஹ லா யுஅذிபு பிதம்இல் ஐன் வலா பிஹுஸ்னில் கல்ப், உள்ளத்தில் ஏற்படுகின்ற கவலைகளாலோ
கண்ணில் வடிகின்ற கண்ணீராலோ அல்லாஹ் தஆலா தண்டிப்பது இல்லை. அல் குலூபு தஹ்சன் வல் உயூனு தத்மா வலா நகூலு இல்லா மா யுர்தி ரப்பனா. உள்ளம் கவலைப்படுகிறது, கண்கள் கண்ணீர் வடிக்கிறது, இறைவனுக்கு பொருத்தமில்லாத வார்த்தைகளை நாம் சொல்ல மாட்டோம். இன்னஹா ரஹ்மத்துன் ஜஅலஹா அல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி. இது அல்லாஹ் தஆலா உள்ளத்திலே ஆக்கி இருக்கக்கூடிய ஒரு ரஹ்மத். இதனால் இந்த கண்ணீர் வடியும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு மனிதனுக்கு அழுகை என்ன செய்யும், வரத்தான் செய்யும். இதுல தண்டனை இல்லை அப்படி என்று ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் உணர்வை கட்டுப்படுத்திக்கிட்டு பேசுறாங்களா, உணர்வை பீரிட்டுக்கிட்டு பேசுறாங்களா? கட்டுப்படுத்திக்கிட்டு ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ் நபித்தோழர்கள் கேட்ட கேள்வியை நியாயப்படுத்துறாங்க. இதுல இல்லைன்னா என்ன சொல்லிக்கணும், நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க, இஸ்லாம் உணர்வுள்ள மார்க்கம், இந்த மாதிரி டைம்ல எல்லாம் சத்தம் போட்டு சட்டையை கிழிச்சின்னு அழலான்னு சொல்லிக்கணும். அப்படித்தானே சொல்லிருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி சொல்லல, அவர்களுடைய உணர்வை அங்கீகரிச்சு தான் ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க. கேள்வியை அங்கீகரிச்சு பதில் சொன்னாங்க. ஏன்? உண்மையிலே கூடுதலாக அழுவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழிச்சிடும். அல்லாஹ் தஆலா எழுதினது என்ன செஞ்சது, நடந்தது. மிகைச்சு வரக்கூடிய கவலைக்கு அழலாமே தவிர கவலையை ஊட்டி ஊட்டி அழக்கூடாது. உலகத்துல எந்த ஒரு விஷயத்துக்காக சரி உங்களோட கவலை நிக்குமாக இருந்தா சந்தோஷப்பட்டணும், என்ன செஞ்சிடணும், சந்தோஷப்பட்டணும். இல்லை என்றால் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம். எனவே கவலை அனுமதி என்ற இடத்துல மட்டும் நீங்க நின்றாதீங்க. கவலை அனுமதி என்ற இடத்துல நின்றாங்க. கவலையை வளர்க்க கூடாத செய்தியை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள் நிறைய பேர், இளைஞர்களுடைய ஒரு பொன்னான காலம் நாசமா போறது எதுல, இந்த கவலையிலும் தேவையற்ற கண்ணீரிலும் பாடல்களிலும் தான். ஒரு 5 வருஷம் 4 வருஷம் அப்படியே ஸ்பாயில் ஆகும். தேவையில்லாத விஷயங்கள் அப்படி போயிடும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அலம் தர அன்னஹும் ஃபி குல்லி வாதின் யஹீமூன் வ அன்னஹும் யகூலூன மா லா யஃஅலூன். கவிஞர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான், பெரும்பாலும் கவிஞர்களை யார் பின்பற்றுவாங்க, வலி கோணலானவன் தான் என்ன செய்வான், பின்பற்றுவான். நீங்க பார்க்கலையா அந்த கவிஞர்கள் எல்லா பள்ளங்கள்ல இறங்கி இறங்கி போவாங்கன்றால, எல்லா பள்ளம் கிடைச்சாலும் இறங்கிடுவாங்க அப்படி என்றால. ஏன்? எப்படியோ எதையோ எழுதி உணர்வை தீனி போடணுமே தவிர அதற்கு அறிவுக்கு சம்பந்தம் வேண்டிய அவசியம் இல்லை. விளங்கிட்டா? இது இந்த இயல்புடன் அவர்கள் வாழ்வார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது மின் முதம்மிராத்தில் ஹயா. இந்த கவலை என்பது வாழ்க்கை இடிக்கக்கூடிய உணர்வுகள் உண்டு. கவலையை ஒரு இடத்தோடு நிறுத்தி